குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இறை தூதர் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கலாங்க. இன்றைய நாளில் ஒரு மனிதன் இறை தூதர்ன்ற வார்த்தையை எல்லோரும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, பல மதங்களில் இறை தூதர் அப்படியாவது குரு இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், குரு நபிகள் நாயகமாகட்டும், இன்னும் பல பேர்களை இறை தூதுவர்கள் அப்படின்றது சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அப்போது இவர்கள்லாம் யார், எதற்காக இந்த பெயர் சூட்டப்பட்டதுங்கிறதுக்கான காரணத்தை சரியாகவும் சரி இல்லை இன்றைய காலகட்டம் வரைக்கும் இவர்களின் இறை தூதர் என்ற பெயருக்கு யார் அதற்கான முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அவர் யார் என்பதை இந்த இடத்துல குறிப்பிடவே இல்லைங்க. கடவுளால் இவர்கள் எல்லாம் படைக்கப்பட்டார்னா, கடவுள் என்ற வார்த்தைக்கு இவர்கள் சொல்லும் பெயர் இறை தூதர்னா, இவர்களில் யார் இவர்களை உரு கொடுத்தாரோ அவரை தாங்க இவங்க குருன்னு சொல்லணும். அப்போ இவர்களின் குரு யார் என்பதை சொல்ல இவர்கள் முற்பட்ட பொழுதெல்லாம் இந்த உலகத்திற்கு காட்ட முற்பட்ட குரு என்பவரே இவர்களுக்கு இறையாய், கடவுளாய், குருவாய், அதீத ஞானம் படைத்தவராய், இவர்களுக்குள் மறைபொருளாய் இருந்து தூதுவர் என்பவரையே இவ்வுலகிற்கு காட்ட ஆசைப்படுகின்றார்னு கூட சொல்லலாங்க. மாணவரிடம் படித்த பல பேர் இந்த தத்துவத்தின் அடிப்படையிலிருந்து இதுவரை வெகுவாக எங்கிருந்தெல்லாம் முற்பட்டு வந்தார்களோ அவர்களின் அடிப்படை ஒளியிலிருந்து அவர்கள் கண்ட பலன் ஒன்றே ஒன்றுதான் என்றாலும் அவர்களிலிருந்து வெளிப்பட அவர்கள் சொல்லும் ஒரு வார்த்தைக்குள் அவர்களே தன்னை மிகவும் முற்படுத்தி காட்டிவிட்டால் போதும், அவ்விடத்தில் அவர்கள் மறைக்கப்படுகின்றார்கள். வெளிப்படுவது யார் என்பதை நீங்களே இதுவரை கண்டு கொள்ளலாங்க. நிச்சயிக்கப்பட்டபடி இந்த இறை தூதுவர்கள்லாம் யார் என்பதற்கு இதைவிட பெருமறையான விளக்கங்கள் கொடுத்தாலும் மனிதர்களில் சாதாரண மனநிலையில் அவர்களே இவ்வுலகிற்கு வந்த இறைவனின் தூதுவர்கள், கடவுளின் தூதுவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களை காட்ட வந்த குரு என்பவர் அங்கு மறைக்கப்படுகின்றார், மறைபொருளாகவே இருக்கின்றாருங்க. நிச்சயிக்கப்பட்டு விட்ட ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடன் வாழ்ந்த குருவால் தான் இறை முறைகளை முழுமையாய் உலகிற்கு பறைசாற்றினோம், அவரின்றி நாங்கள் இல்லை, அவரே எங்களின் வழிநடத்துபவர் என்பதை அவர்கள் அக்காலகட்டத்தில் உரைத்தாலும் பிற்காலங்களில் அது மறைக்கப்பட்டு இவர்களின் சூட்சுமத்திலிருந்தே அனைத்தும் வெளிப்பட்டு இவர்கள் கடவுளால் இவ்வுலகிற்கு வெளிப்பட்டார்கள்னு மறைமுகமாகவே எல்லோருக்கும் உரைக்கப்படுதுங்க. சாதாரண மனநிலையில் இருக்கின்ற மாநிலர்களுக்கெல்லாம் எந்த ஒரு இறைத்தன்மைக்கும் சுட்டி காட்டக்கூடிய விளக்கங்களும் அனுபவ ரீதியாக கிடைக்காததால் அவர்களும் இந்த மறைபொருளாகிய கடவுள் என்ற வார்த்தைக்குள் இவர்களை வைத்து இன்று வரை இறைவனால் இவர்கள் உருகொடுக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையின் தத்துவம் உயிரோடு ஒருவர், உடலோடு ஒருவர், உயிரூட்ட ஒருவர், உயிரை ஊட்ட ஒருவர், அவரின்றி இவர்களும் உருவெடுத்திருக்க முடியாது என்பதை அனைவரும் உணர்ந்தால் போதும். இவர்கள் யாரின் பிள்ளைகள் அப்படின்றத இந்த இடத்துல நாங்கள் சொல்ல விரும்புகிறோங்க. ஒரு குருவின் சீடனாகப்பட்டவன் அவனே இறைவனுடைய மகன், குருவின் மகன், குருவின் சீடன் என்ற பெயருக்கு யார் பிறப்பிக்கும் உடலுக்கும் சம்பந்தமில்லாது உயிரை ஊட்டியவரே அவருக்கான மகனாய் அறிவிக்கப்படுகின்றான்ங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேங்க. ஆதிதுருவமாய் நான் இருக்கையில் என்னுள் இருந்து என் உயிரும் உடலும் ஒன்றர கலந்து யாருக்கெல்லாம் நான் ஊட்டிய உணர்வே எனக்குள் இருக்கும் சக்தியை உன்னுள் வெளிப்படுத்தி ஆசைப்பட்டு விட்டால் நீயே என் மகனாவாய், நான் உன் தந்தையாவேன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே என்ற வார்த்தையும் இதில் கூட சொல்லலாங்க. ஆதியாய் கண்டவருக்கு நாதம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் மகன் என்ற வார்த்தைக்குள் குரு என்பவர் தந்தையாகவே அறிவிக்கப்படுகின்றார். அவரே பின்னாட்களில் இறை என்ற பொருளுக்குள் மறைந்தும் போகின்றார். அனைவருக்கும் நான் யார் என்பதை என்னுள் இருக்கும் ஒவ்வொரு கருத்துக்களிலிருந்தும் இவ்வுலகிற்கு நான் படைத்த என் குழந்தைகளாகிய அனைவருக்கும் நான் தந்தையே. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.